18 பட்டி வந்தாச்சாப்பா. அப்புறம் பரமசம் வரல, ராமசாமி வரல, 5 பேர் விட்டு போச்சு, 4 பேர் விட்டு போச்சுங்கிற பேச்சே இருக்கப்படாது. ஏன்னா எனக்கு இது மாதிரி ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து இருக்கு. ஒரு மனுஷன் ஒரு தடவை வந்தாச்சுன்னா அப்படியே கப்புனு யூஸ் பண்ணிக்கணும், புரியுதா? டேய் ஏன்டா கொந்தளிக்கிற? எங்கேயும் தனிப்பட்டு செயல்படாதுன்னு சொல்லிக்கிறா. இருடா ஓ ஒருத்தனுக்காக மட்டும் நான் இங்க வரல, 50 பேருக்கு சேர்த்து தான் வந்திருக்கேன். நீ தலைவர் மாதிரி கத்துற, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆளாளுக்கு நாட்டா தள்ளியா அண்ணன் வரல, அண்ணன் வர்றாரு, தள்ளுங்கய்யா. சீக்கிரம் முடிச்சு விடு. இம்புட்டு பையனும் வேலையை விட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கீங்களே, ஏன்டா நீங்க எல்லாம் விருந்தாளிக்கு போறீங்களா? இரு அவசரப்படாதீங்க. ஆயின் பண்ணியாச்சாடா? ரெடியா இருக்கீங்க? தைரியத்தை விடப்படாது. அசிங்கமா இல்லையா அண்ணனுக்கு ராஸ்கல்? சரியா? அந்த பிள்ளைய லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கிறதுக்காக உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. ஏண்டா பண்றதையும் பண்ணிட்டு எங்க வீட்டு பிள்ளையாடா நீ? அடிக்கடா அவனை. அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்படி பவுஸ் காட்றான் பாரு. டேய் ஐட்ட தர்றா. இதுதான் கடைசி. ஏதோ உடம்பு தேக்கா இருக்க கண்டு ஊரே கூடி குத்துனாலும் ஒரு கூட்டாது. போ இந்தாங்க கட்டுங்கண்ணே. பாத்துக்கிட்டு இருந்தா எங்கனாலயே தாங்க முடியல, நீங்க எப்படினே தாங்குனீங்க? டேய் எல்லாம் பழகிருச்சுடா. இத வச்சு உங்க அண்ணன் எலெக்ஷன்ல நிப்பல்ல. எலெக்ஷனா? ஆமாடா. எவ்வளவு வாங்கியிருக்கேன் இவங்கிட்ட. இத சொல்லி ஓட்டு கேட்டோம்னா இறக்கப்பட்டு என்ன சிஎம் ஆக்கிடுவாங்க, உங்களை பூரா எம்எல்ஏ ஆக்கிடுவாங்க. பவுடர் போடுங்கண்ணே. நீங்க பெரிய அறிவாளிங்க. செய்த தவறை ஒத்துக்கொண்டு தண்டனை வாங்கிய ஒரே தலைவர். கர்நாடக சிங்கம். அடுத்த பஞ்சாயத்துல மீட் பண்ணுவோம். வருங்கால முதலமைச்சர், வருங்கால பிரதம மந்திரி.